ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினத்துல மதுரவாடான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. ரொம்ப போஷான ஏரியா. நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஏன்னா வெளியூர் மக்கள் எல்லாருமே வந்து அங்கதான் வாடகைக்கு இருப்பாங்க. அந்த இடம் விசாகப்பட்டினத்தோட சென்ட்ரல்ல இருக்கு. அந்த ஏரியால வாழ்ந்துட்டு இருந்த பொண்ணு தான் அனுஷா. அனுஷாவுக்கு 27 வயசு ஆகுது. ரொம்ப அழகான பொண்ணு. அனுஷாவுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. அவங்க அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அனுஷாவோட வாழ்க்கையில அப்பா கூடவே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில இன்னொரு இழப்பு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு வேணுமேனு அவங்களோட பாட்டி வீட்டுல போய் வாழ ஆரம்பிச்சாங்க. அனுஷாவுக்கு வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தான். தன்னோட காதலனான ஞானேஸ்வர ராவ். காலேஜ் படிக்கும் போது ஞானேஸ்வர ராவும் அனுஷாவும் பார்த்திருக்காங்க, பேசியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேத்துக்கும் பிடிச்சு போயிருக்கு. உண்மையா காதலிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அனுஷாவோட சைட்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஜாதி ஆகட்டும், மதம் ஆகட்டும், வேற வேற இருந்தா அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்பாவோ அம்மாவோ யாரும் இல்ல. ஆனா ஞானேஸ்வர ராவுக்கு அவங்களோட ஃபேமிலியில எல்லாருமே இருந்தாங்க. அக்கா, தங்கச்சி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அனுஷாவை நீ கல்யாணம் பண்ணவே கூடாது, வேற ஜாதியா இருக்கு, அவளோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியும் ஞானேஸ்வர ராவ் அவரோட காதல்ல உண்மையா நின்றுட்டு இருந்தாரு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேருமே நாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி கல்யாணம் பண்ணியே தீர்வோம்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் லவ் மேரேஜும் பண்ணாங்க. இந்த எல்லா விஷயங்களும் நான் உங்ககிட்ட சொல்லும் போது இவங்க எவ்வளவு டீப்பா காதலிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கல்யாணத்தை பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி நாங்க ரொம்ப கர்வமா வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாடகை வீடு எடுத்து அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில சந்தோஷங்கள் ஏகப்பட்டது இருந்துச்சு. டிசம்பர் மாசம் 2022 வருடம் அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 2 வருஷம் பக்கம் வாழ்க்கையில அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவங்களோட சந்தோஷத்துக்கு அடையாளமா அனுஷா பிரெக்னென்ட்டும் ஆனாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க ஏப்ரல் மாசம் 2025 வருடம் அனுஷா 9 மாசம் கர்ப்பிணி. கரெக்டா ஏப்ரல் மாசம் 14 தேதி 2025 வருடம் நம்மளோட சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுன்னு சொல்ற நாள் அனுஷா கனவுகளோட வீட்டுல உக்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த திங்கட்கிழமை நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல சேர போறோம், நம்ம கையில ஒரு குழந்தை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நிலைக்கல. அனுஷாவோட வாழ்க்கையில இழப்புகளை தாண்டி 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 கடைசியா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த அப்பா அம்மா இல்லாத பொண்ணு நம்மளோட உயிரையே இன்னைக்கு நம்ம விட போறோம் அப்படிங்கிறது தெரியாம போயிடுச்சு. ஏப்ரல் 14 தேதி 2025 வருடம் காலையில 11 மணி பக்கம் ஞானேஸ்வர ராவ் அனுஷாவோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், பாட்டி ஆகட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாத்தையுமே கூப்பிடுறாரு. எதுக்கு அப்படின்னா உதவி பண்றதுக்கு. அனுஷா சமைச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு மயங்க போய் கீழே விழுந்துட்டா. பேச்சு மூச்சு இல்லாம இருக்கானா. எவ்வளவுதான் தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டாலும் பேச மாட்டேங்கிறா. சீக்கிரமா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கால் பண்றாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே அங்க வந்து உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆம்புலன்ஸ்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் அங்க இருக்கிற டாக்டர் அனுஷாவை செக்அப் பண்ணிட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. உங்க மனைவியான அனுஷா இறந்துட்டாங்க. எதனால இறந்தாங்க அப்படிங்கிறது இனிமேட்டு தான் நமக்கு தெரியணும். இந்த விஷயத்த கேட்டோன்னு ஞானேஸ்வருக்கு அப்படி ஒரு ஷாக். அங்கேயே கத்தி கதறி அழுகிறாரு. என்னாச்சு என்னாச்சுன்னு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒருவேளை இது ஹார்ட் அட்டாக்கா இருக்குமா அப்படிங்கிறது தோண ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தையில இருந்து 40 வயசு 30 வயசு 20 வயசு பசங்களாம் ஹார்ட் அட்டாக்னு இறந்து போறாங்களே அப்படிங்கிற நியூஸ் நம்ம எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்கோம். ஒருவேளை இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி இருக்குமா பாவம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த அரை மணி நேரத்துல அனுஷாவோட ஊர்ல இருந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், பாட்டி எல்லாமே இந்த இடத்துக்கு வராங்க. கண்டிப்பா அனுஷாவோட பாடியை இந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணணுங்கிறத டிமாண்ட் பண்றாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல இது ஒரு அன்னோன் டெத். இது ஹார்ட் அட்டாக்கா இல்லையாங்கிறதே நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணா மட்டும்தான் தெரியும். உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு எஃப்ஐஆர் போகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த இடத்துல வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாடியை கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியே ஆகணும். அட்டாப்சி பண்ணதுக்கு அப்புறம் பாடியை ரிலீஸ் பண்றோம், நீங்க இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே சீக்கிரமாவே பண்ணிக்கோங்க அப்படிங்கறத அந்த இடத்துல போலீஸ் சொல்றாங்க. போலீஸ் சொன்ன மாதிரியே அந்த பாடி அட்டாப்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அட்டாப்சி பண்ணி அதோட இனிஷியல் ரிப்போர்ட் போலீஸ்க்கு வரும்போது அவங்க முதல் வேலையை என்ன பண்ணாங்கன்னா ஞானேஸ்வர ராவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா இந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்திருக்கு. சோ இது நார்மலா ஹார்ட் அட்டாக்னால மயங்கி போயோ இல்ல கீழே விழுந்ததுனாலயோ சாகல, கொலை பண்ணி அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஞானசேகரன் எல்லாத்துக்கிட்டும் என்ன சொன்னாரு, என்னோட மனைவி சமைச்சிட்டு இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, என் கண் முன்னாடிதான் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்னு சொன்னவரு இந்த இடத்துல அட்டாப்சில கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இவன் தானே கொலைகாரனா இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்.
அனுஷாவோட ரிலேட்டிவ்ஸ், அனுஷாவோட பாட்டி முதற்கொண்டு இவங்க 2 பேரும் உயிருக்குயிரா காதலிச்சு பெற்றோர்கள் எல்லாமே வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு லவ் மேரேஜ், ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ்ல போய் யாருமே இல்லாம கல்யாணம் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி நாங்க வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு வாடகை வீட்டுல போய் கணவன் மனைவியா வாழ்ந்தவங்க எப்படி இந்த மாதிரி லைஃப் முடியுது, எப்படி இவன் அவளை கொன்றுப்பான் அப்படிங்கிறது யாராலையுமே நம்ப முடியல. அந்த ஞானேஸ்வர போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்து போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போதுதான் அவன் ஒவ்வொரு உண்மைகளா சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட ஃபேமிலி இமீடியட்டா ஒரு அட்வொகேட்டை கொண்டுட்டு வந்து அட்வொகேட்டை பக்கத்துல வச்சுதான் நீங்க விசாரிக்கணும், அட்வொகேட் இல்லாம நீ போலீஸ் கிட்ட எதுவுமே சொல்லாதரா அப்படிங்கிறத டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, அனுஷாவோட ஃபேமிலியில அனுஷாக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி சண்டை போடுறதுக்குன்னு யாருமே இல்லை. அவங்க பாட்டி ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. ஆனா அவங்களாலும் சண்டை போடுற நிலைமையில இல்ல. இந்த மாதிரி சமயத்துலதான் அனுஷாவோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு நல்ல விஷயத்த பண்ணாங்க. அங்க இருக்கிற உமன்ஸ் கமிட்டி, பெண்களுக்காக போராடுற எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உடனே அந்த கமிட்டில இருந்து நிறைய பேர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து போராட்டத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த விஷயம் நடக்கல அப்படின்னா ஈஸியாவே ஒரு அட்வொகேட் வருவாரு, எல்லா விஷயங்களும் திருப்பி விட்டு சட்டத்துல இருக்கிற ஓட்டை வச்சு ஈஸியாவே ஞானேஸ்வர் அடுத்த 1 வருஷமோ 2 வருஷத்துல வெளியே சுத்திட்டு இருப்பான். அவன் கண்டிப்பா ஜெயிலுக்கு போகணும், அவனுக்கு கண்டிப்பா தண்டனை தரணும் அப்படிங்கறதுல அவங்க கான்ஸ்டன்டா இருந்தாங்க. போலீஸ் கிட்ட நீங்க விசாரணை ஆரம்பிச்சு கரெக்டா இந்த கேஸை கொண்டுட்டு போகல அப்படின்னா நாங்க இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டோம் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா சொல்ல ஆரம்பிச்சாங்க. போலீஸோட விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு சைடு அனுஷாவோட ஃபேமிலியும் அந்த வீட்டுக்கு போய் என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கறத செக் பண்ணும் போதுதான் அனுஷா தூங்கிட்டு இருக்கும் போது பெட்ல தான் அனுஷா மேல உக்காந்து இவன் கழுத்தை நெரிச்சிருப்பான் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பெட்ல ஒரு துணி இருக்கு, அதாவது அனுஷாவோட ஷால் ஒண்ணு இருக்கு. அந்த ஷாலை வச்சுதான் இவன் கழுத்தை இறுக்கி இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப கன்ஃபார்ம்டா சொல்றாங்க. இன்னொரு சைடு நான் எதுவுமே பேச மாட்டேன், என்னோட அட்வொகேட் வந்தாதான் பேசுவேன்னு சொல்லிட்டு இருந்தவன் போலீஸோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போது அந்த ஞானேஸ்வர ராவ் எல்லா விஷயங்களையுமே ஓப்பனா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஞானேஸ்வர் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போது காலேஜ் படிப்பு எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஆசை. அதனாலேயே அவன் இருக்கிற ஊர்லயே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் ஓபன் பண்ணான். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை நல்லாவும் ஓட ஆரம்பிச்சிச்சு. அதுல வர லாபத்து மூலியமா தான் அவன் இன்னொரு ஃபாஸ்ட் ஃபுட்டும் ஓபன் பண்ண ஆரம்பிச்சான். 2 ரெஸ்டாரண்ட் வச்சு நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தவன் தான் ஞானேஸ்வர். தன்னோட மனைவியை ரொம்ப அன்பாவே பாத்துக்கிட்டான். வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்க 2 பேர் வாழ்றது அவங்களுக்கு ரொம்ப சுலபமா போச்சு. எல்லாரும் பாக்குற மாதிரி நாங்களும் வசதியா வாழுவோம்னு சொல்லிட்டு அவங்க நல்லபடியா தான் வாழ்ந்தாங்க. ஆனா இவங்களோட லைஃப்ல கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனைகள் முக்கியமா ஞானேஸ்வரோட குடும்பத்தை சேர்ந்த பிரச்சனையா தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் அனுஷாவுக்கு ஃபேமிலியே இல்ல, இன்னொரு பக்கம் ஞானேஸ்வரோட பெற்றோர்கள் எல்லாமே அனுஷாவை எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஞானேஸ்வர் அவங்க வீட்டுக்கு போகணும்னாலும் தனியா தான் போகணும், அனுஷாவை யாரோட கண்ணிலுமே காட்டக்கூட முடியல. அனுஷா இதனாலேயே நிறைய இடத்துல அவங்களுக்குள்ளார பிரச்சனை வந்துச்சு. நீ உன்னோட வீட்டுக்கு போற, உங்க அப்பா அம்மாவை பாக்குற, ஆனா அவங்களோட மருமகள்னு சொல்லிட்டு என்னைய ஏன் அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஞானேஸ்வர்கிட்ட கேட்கும் போதும் ஞானேஸ்வருக்கு பதிலே இல்ல. ஒரே ஒரு பதில் தான் சொல்றான், எங்க அப்பா அம்மாவுக்கு பேசிக்காவே நம்மளோட கல்யாணம் பிடிக்கல, நம்ம லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அவங்களை எதிர்த்து பண்ணிக்கிட்டதுனால உன்னை போய் அவங்க கிட்ட காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நாட்கள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அனுஷாவோட மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான், உன்னைய ஏத்துக்கிட்ட உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்னையே ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு டைம் போய் என்னை அவங்களுக்கு முன்னாடி நிக்கவே, நான் காலில் விழுந்தாவது கெஞ்சு எனக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு அப்பா அம்மா கிடைச்சிருப்பாங்கல்ல அப்படிங்கறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் ஞானேஸ்வர் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போக தயாராகவே இல்லை. இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் நடந்துட்டு இருக்கும் போது அனுஷாக்கு ஒரு பக்கம் ஞானேஸ்வர் எதனால இப்படி பண்றாரு அப்படிங்கிறது புரியவே இல்லை. ஞானேஸ்வர் கொஞ்சம் கொஞ்சமா அனுஷா மேல வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சான். 2 வருஷம் பக்கம் அவங்களோட காதல் ரொம்ப டீப்பா இருந்தாலும் 1 வருஷத்துக்கு அப்புறமே அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஞானேஸ்வர் அனுஷா கிட்ட பேசுறதே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டு இருக்கு. ஞானேஸ்வர் பேசுற எல்லா விஷயங்களும் அனுஷாவை பார்த்து நம்ம பேசாம பிரிஞ்சிடலாமா, நம்ம கல்யாணத்தை டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடிக்கடி அனுஷா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனா அனுஷாவுக்கு வேற வழி இல்ல, எனக்குன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா யாருமே இல்லை, உன்னைய நம்பி மட்டும்தான் வந்தேன், நீ என்னை விட்டுட்ட அப்படின்னா நான் திருப்பி அனாதை ஆகுமான்னு சொல்லிட்டு அவங்க ஞானேஸ்வரை புடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. கடைசியா ஞானேஸ்வர் எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, எனக்கு கேன்சர் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க, என்னை ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு நீ தவிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல, தயவு செய்து நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு நீ நல்லபடியா வாழுன்னு சொல்லும் போது கூட நம்ம செத்தாலும் ஒட்டுக்கா சாவோம், உன் கூட நான் கடைசி வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், என்ன நடந்தாலும் சரி உன்னை சாக விடமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அனுஷா நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அனுஷாவுக்கு தெரியாது ஒரு பக்கம் ஞானேஸ்வர் நம்ம கிட்ட பொய் சொல்றான் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தெரியாது.
இந்த எல்லா விஷயங்களும் போலீஸ் கேட்கும் போது அவங்களுக்குள்ளார ஒரு கேள்வி, எதுக்காக இதெல்லாம் பண்றான்? லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இப்போ 2 பேர் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் எதுக்குறா பிரியணும்னு நினைச்சா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அனுஷாவை போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காதலிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு செக்ஷுவல் பிளஷர், எல்லா விஷயங்களும் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. அதனால அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே நமக்கு லைஃப் லாங் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவன் டெய்லியும் அனுஷாவை பக்கத்துல இருந்து பார்க்கும் போது அவங்க 2 பேரும் வாழும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வாழ்க்கை அதே மாதிரி போர் அடிச்சு 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 சண்டை போட்டு போட்டு கடைசியா அனுஷா கூட நம்ம வாழவே கூடாது, வேற ஒரு பொண்ணை நம்மளோட அப்பா அம்மாவா பார்த்து நல்ல பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அந்த மாமனார்கிட்ட இருந்து நிறைய டவுரி வரும், அந்த டவுரி மூலியமா நம்மளோட பிசினஸும் பெருசாகும்னு சொல்லிட்டு அவன் வேற விதமா பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த பிளான் பண்ணதுக்கு அப்புறம் தான் தன்னோட அப்பா அம்மாவை போய் அடிக்கடி விசிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அனுஷாவை கடைசி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் அவன் காட்டவே இல்லை. இந்த எல்லா விஷயங்களும் போலீஸ் கேட்கும் போதுதான் அவங்களுக்கு இன்னொரு சந்தேகமே வருது. இந்த கொலையில ஞானேஸ்வர் மட்டும்தான் இருக்கானா, ஞானேஸ்வரோட அப்பா அம்மாவும் சேர்ந்து இதுல ஈடுபட்டு இருக்காங்களான்னு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா ஒருவேளை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கூட இவன் இந்த கொலையை பண்ணிருக்கலாம்ல, என்ன பண்ணாலும் அனுஷா நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறா, இவளை கொன்னுட்டு நம்ம எப்படியாச்சும் சட்டத்துல இருந்து வெளியே தப்பிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, இப்படிங்கறதும் அவங்க யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கறத போலீஸ் எல்லாமே நீட்டா எஃப்ஐஆர்ல பதிவு பண்றாங்க. இருந்தாலும் ஞானேஸ்வரோட அப்பா அம்மா இதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற க்ளூவோ இல்ல ஏதாச்சும் ஒரு விட்னஸோ இந்த இடத்துல கிடைக்கல. அதனால ஞானேஸ்வர் மட்டும்தான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். இந்த எல்லா விஷயங்களும் போலீஸ்ட சொல்லும் போது போலீஸ்க்கு இவனை ரொம்ப ஒரு பைத்தியக்காரத்தனமா தோணுச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டான், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுக்கப்புறம் போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவன் டிவோர்ஸ் பண்ணணும், கொலை பண்ணணும்னு நினைச்சா இந்த உலகத்துல எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க? போலீஸ் பாக்குற நிறைய கேசஸ்ல இது ஒரு பெக்குலியர் கேஸா தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு போர் அடிக்குதுன்னு ஒருத்தன் கொலை பண்றான் அப்படின்னா அது நம்புற மாதிரியா இருக்கு. உண்மையானவே இவன் கொலை பண்ணதுக்கான காரணம் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணு மூலியமா நிறைய டவுரி வரும், எல்லாத்து முன்னாடியும் ரொம்ப பணக்காரனா வாழலாம், தன்னோட 2 ஹோட்டலை இன்னும் பல ஹோட்டல்கள் ஆகலாம். இதுதான் மெயினா அந்த மர்டருக்கான மோட்டிவ்ங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களும் முடிஞ்சு என்கொயரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸோட அந்த கம்ப்ளைண்ட் காப்பில இந்த எல்லா விஷயங்களும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த விமென்ஸ் வெல்ஃபேர் கமிட்டி அந்த இடத்த விட்டு காலி பண்றாங்க. இருந்தாலும் நாங்க ஒவ்வொரு கேஸுமே கோர்ட்ல என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சுக்கிட்டே வருவோம். இவனுக்கு கண்டிப்பா வெளியவே வர முடியாத நான் பெயிலபிள் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்காங்க. அவங்க எந்த வக்கீலுமே சரி இவனுக்காக வாதாடக்கூடாது அப்படிங்கறத எல்லாத்துக்குமே தெரிவிச்சிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு அட்வொகேட் இவனுக்காக அந்த இடத்துல நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து நாங்க போராடுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எக்காரணத்து கொண்டும் எந்த வக்கீலும் அதிகமா காசு வாங்கிக்கிட்டு இவனுக்கு பெயில் வாங்கி தரதோ இந்த மாதிரி எந்த நடவடிக்கைகளும் ஈடுபடக்கூடாதுங்கிறத ஸ்ட்ராங்காவே ஒரு ரிப்போர்ட்டாவே போலீஸ்க்கு அவங்க தந்திருக்காங்க. இந்த வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஞானேஸ்வர என்ன செய்யலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அனாதையான பொண்ணு, அப்பா அம்மா யாருமே இல்ல, பாட்டி மட்டும்தான், பாட்டி இன்னும் கொஞ்ச காலத்துல போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு காதலனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நல்லாதான் காதலிச்சான், நல்லாதான் நம்ம கிட்ட பேசலாம், நம்மள உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்டான், அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதை விட வேற என்ன நம்பிக்கை வேணும்? அந்த காலேஜ்ல 2 வருஷம் இவனை பத்தி தெரிஞ்சுக்காததான் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க போறோம், இப்படிங்கறத எல்லாம் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. அடிக்கடி நடுவுல சண்டைகள் வந்தாலும் 2 வருஷத்துல இந்த இடத்துல அனுஷா பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளார எல்லா விதமான சந்தோஷமும் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இருந்தாலும் தன்னோட கணவர் இப்படி நம்மளை கழுத்தை நெரிச்சு கொல்ல போறாரு அப்படிங்கிறது அந்த தருணத்துல அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தன் கழுத்தை பிடிக்கிறான், யாருன்னு பார்த்தா தன்னோட கணவர் அப்படிங்கிற தெரிஞ்ச அந்த அனுஷாவோட இழப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களோட மன நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல என்னோட அம்மாவை தொலைச்சிட்டேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை தொலைச்சிட்டேன், இப்ப என்னையே நான் தொலைக்கிறேனே அப்படிங்கறத அவங்க யோசிக்கும் போது ஒவ்வொருத்தவங்களோட மனசுலையும் இந்த ஞானேஸ்வர என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு தோணும். உங்களுக்கு இந்த ஞானேஸ்வருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு தோணுதோ அதை கண்டிப்பா இந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தவனுக்கும் ஒரு பெண்ணை தன்னோட மனைவியை இழிவா பாக்குற இந்த ஞானேஸ்வர் மாதிரி ஒவ்வொருத்தவனுக்கும் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா அடுத்தது ஒருத்தன் தன்னோட மனைவியை இப்படி கொல்ல மாட்டான், அடுத்தது ஒருத்தன் தன்னோட மனைவியை இப்படி டார்ச்சர் பண்ண மாட்டான், அடுத்தது ஒருத்தன் தன்னோட மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட பணத்துக்காக போகணும்னு நினைக்க மாட்டான். அந்த தண்டனையை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ற தண்டனையை பார்க்கும் போதாவது அந்த மாதிரி ஆட்கள் இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு நம்ம எவ்வளவு பெரிய தப்பான விஷயத்தை யோசிக்கிறோங்கிறத கொஞ்சமாச்சும் புரியட்டும். சப்போஸ் நீங்க இந்த அனுஷாவோட நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க
ஏதோ ஒரு இடத்துல அனுஷாவோட நிலைமையில இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அந்த இடத்த விட்டு இம்மீடியட்டா வெளியே போயிருங்க. நம்மளே ஒருத்தவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா, ஒருத்தவங்க நம்ம மேல அன்பு காட்ட விரும்பல அப்படின்னா நம்மளும் அவங்கள பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. நமக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க, நமக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு லைஃப் இருக்கும். யாரா இருந்தாலும், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு லைஃப் இருக்கும். யாருமே வாழ முடியாம எதுவும் இல்லை. அதை தயவு செய்து உங்களோட மனசுல புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். பை.